ஒருவருக்கு மனநல கோளாறு ஏற்பட்டு விட்டது என்றால், பைத்தியமாகிவிட்டார் என்றால், அவர்களை கொண்டு போய் தர்காக்களில் கட்டி வைக்கிறீர்கள். கட்டி வைத்தால் குணமாகி விடுமா? அவர் மருத்துவமா இருப்பாரா? அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா? அங்கே போய் கேட்கிறீர்களே, என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீங்க தான் குணப்படுத்தணும், நோயாளியா இருக்கிறார், நீங்க தான் நிவாரணம் தரணும். இது பிரார்த்தனை துஆ என்று உங்களுக்கு தெரியவில்லையா? நபிகளார் சொன்னார்களே, அத்துஆவு ஹுவல் இபாதா, துஆ என்பது அது ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டை எப்படி நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்தவர்களிடத்தில் போய் செய்ய முடியும்? செய்தால் என்ன பொருள்? நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கவில்லை. ஒருவேளை விளங்கி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கவில்லை. இதை தவறு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது சரியா அல்லது இது பிழையா? இல்ல அவுலியாக்களிடத்தில் கேட்கலாம் என்ற ஆதாரத்தை காட்டுங்கள். நாங்கள் கேட்க கூடாது என்று சொல்லுகிறோம். அவ்வளவு ஏன் தர்காக்களை கட்டக்கூடாது என்கிறோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே நமக்கு முன்மாதிரி. இந்த நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது தன்னுடைய மருமகனை அழைத்து சொல்கிறார்கள், யா அலி லா ததா அலல் அர்தி கபர முஷ்ரிஃபன் இல்லா சப்பைத்தஹு. அலியே, தரை மட்டத்திற்கு மேலே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிற எந்த கபரையும் நீ தரை மட்டம் ஆக்காமல் விட்டு விடாதே. கபரை கட்டாதே என்றார்கள். கபரின் மீது பூசாதீர்கள் என்றார்கள். கபரை விழா கொண்டாடுகிற இடமாக ஆக்காதீர்கள் என்றார்கள். எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள், லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நான் மரணித்து என்னை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் விழா கொண்டாடுகிற இடமாக ஆக்கிவிடாதீர்கள். அங்கே கந்தூரி எடுக்க கூடாது, உருசு கொண்டாட கூடாது, சோராய்க்கு உணவளிக்க கூடாது, வழிபாடுகள் எதுவும் செய்யக்கூடாது. எங்கே? உலகத்து முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்னரையில் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தில் ஒரு வழிபாடு செய்யக்கூடாது, விழா கொண்டாடக்கூடாது, கபறுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்க, நீங்க அந்த கட்டளைகளை எல்லாம் காலில் போட்டு மிதித்தீர்கள். தர்காக்களை கட்டினீர்கள். கட்டிவிட்டு அவுலியாக்களே என்று கையேந்துகிறீர்கள். இதை இறைவன் இதை பார்த்துக் கொண்டு சந்தோஷப்படுவான் என்று நினைக்கிறீர்களா? நிஜமாகவே இந்த காரியங்களால் உங்களுடைய குடும்பத்திலே நன்மை நடக்கும், பரக்கத்து கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? இதனை பார்த்து இறைவன் கடுமையாக கோபப்படுவான். அப்படித்தான் இறைவன் திருமறையிலே சொல்லுகிறான், உமை யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இணை கற்பித்தல் என்றால் என்ன? இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இறைவனை தவிர வேறு யாருக்காவது செய்தால், அப்படிப்பட்ட காரியத்தை செய்தவருக்கு இறைவன் கொடுக்கிற பரிசு என்ன? நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்ம புள்ளை இல்லையே, புள்ளை கேட்டால் புள்ளை கிடைக்கும் என்று. புள்ளை கிடைக்கிறதோ இல்லையோ, நாளை மறுமையிலே உங்களுக்கு நரகம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய சுவனம் தடுக்கப்படுகிறது. மறுமையிலே சுவர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாத ஒரு பெரிய துர்பாக்கியசாலிகளாக மாறி போய் விடுவீர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. இது தவறா? ஏன் எதிர்க்க வேண்டும்? தவறு தவறு என்கிறீர்களே. எங்களுடைய பிரச்சாரத்துடைய மைய நோக்கம் இது. எது? இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்கள் சொல்லக்கூடிய சொல்லில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் இறைவனிடம் இருப்பதை போல வேறு யாரிடமும் இருக்கிறது என்று எந்த முஸ்லிமும் நம்ப கூடாது. நம்பிட்டீங்களே?